பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 24, 25 வசனங்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த உலகத்திலே நாம் அநேகரோடு பழக வேண்டும். நாம் பழகும் போது இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்காக கிரியை செய்கிறவர்களா, அப்படி என்று சொல்லி நாம் அவர்களை கண்டுபிடித்தாக வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை ஏமாற்றும். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்திற்கான அதிபதி பிசாசு இருக்கிறான். அவன்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான். ஆகவே நாம் பழகிற இடங்களிலே, உறவுகளிலே, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, ஏன் விசுவாசிகள் மத்தியில கூட நம்ம நல்லா பழகும் போது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம். அநேகர் இதிலே ஏமாறுகிறார்கள். ஆனால் இன்றைய வார்த்தை என்னவென்றால், இயேசுவை குறித்து இந்த பகுதி சொல்லுகிறது, அவர் எல்லோரையும் நம்பி இணங்கவில்லை. ஆமென். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்கவில்லை. அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இவங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது, இவங்களை நம்பி ஏமாந்துட்டனே, இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாங்களே, பெந்தேகோஸ்தேக்காரங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களே, இப்படியெல்லாம் நாம் புலம்புகிற சத்தங்களை அதிகம் கேட்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் ஏமாறாமல் நடைபெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதற்கு தேவை ஒன்றுதான். இயேசுவினிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பூரணமாயிருந்தார். ஆம், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் காணப்படும் பொழுது நாம் ஏமாற மாட்டோம். பாருங்கள், இதே அதிகாரத்தின் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது அந்த பண்டிகை நாளிலே இயேசு செய்த அற்புதத்தை கண்டு எல்லாரும் விசுவாசித்தார்கள். எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? எல்லாரும் நம்புறாங்கன்னு. ஆனா இயேசுவுக்கு மாத்திரம்தான் தெரியுது யாரு உண்மையா நம்பினாங்க, யாரு ஏமாத்துறாங்க. இது இயேசுவினால் மாத்திரம் ஏன் கண்டுபிடிக்க முடிந்தது என்றால், அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். இந்த காலவேளையிலும் உங்களை பார்த்து இந்த ஊழியக்காரன் சொல்லுகிறேன், ஆவியின் நிறைவுல காணப்படுங்க, அபிஷேகத்துல முழுசு நிறைஞ்சிருங்க. ஆவியானவர் ஏமாற்றுகிறவர்களை காண்பித்து கொடுப்பார். நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற சிறிய காரியத்திலும் நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்கள். சிறிதானாலும் சிறிய காரியமானாலும் கர்த்தர் அதை பெருக பண்ணி ஏமாறாமல் உங்களை வாழ வைப்பார். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே அவரை புகழுகிற ஒரு ஆவி, ஒரு ஸ்திரீ குறி சொல்லுகிற ஆவியை கொண்டவர், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி பவுலை புகழுவது போல் புகழ்ந்து அங்கே பவுலுக்கு குழியை வெட்டுகிறான். ஆனால் பரிசுத்தாவியினால் நிறைந்திருந்த பவுல் அதை கண்டுகொண்டார். ஆம், உங்களை சுற்றிலும் புகழ்ந்து பேசி உங்களிடத்தில் பணத்தையோ பொருளையோ உங்களுடைய ஏதாகிலும் நல்ல காரியத்தையோ சுரண்டலாம் என்று நினைக்கிறதான ஜனங்கள் உண்டு. அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதே போல இன்னொரு இடத்திலும் பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே ஒரு அதிபதியினுடைய மனதை, செர்கியு பவுல் என்னும் அதிபதியினுடைய மனதை அங்கிருந்த எலிபா என்கிற மாயவித்தைக்காரன் திசை திருப்பும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் ஆவியில் நிறைந்து அவனையும் அடையாளம் கண்டு அவனை கடிந்து கொண்டான். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆவியானவருடைய குணாதிசயங்களில் ஒன்று பகுத்தறியும் ஆவி, டிசர்னிங் ஸ்பிரிட். அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த காலவெளியில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். டிசர்னிங் ஸ்பிரிட்டோட போங்க. வேலை பார்க்கிற இடம், பழகிற இடம், குடும்பத்துல யார் எப்படி உங்களுக்கு எதிராய் கிரியை செய்து உங்களை நயங்காட்டி அழைத்து சென்றாலும் ஏமாற்றுகிறவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். இயேசுவை போல ஜெயமாய் வாழ்வீர்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த காலைகளிலே
சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏமாற்று நிறைந்த உலகத்திலே, ஏமாற்றுகிறவர்கள் நிறைந்த உலகத்திலே, வஞ்சகம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழும் பொழுது கர்த்தாவே, எங்களை சுற்றி ஏமாற்று வருகிற நபர்களை அடையாளம் கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பகுத்தறிவின் ஆவிக்காய் ஸ்தோத்திரம், டிசர்னிங் ஸ்பிரிட்டுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் அடையாளம் கண்டுகொண்டு ஆண்டவரே, ஏமாறாமல் தைரியமாய் ஜெயித்து நடைபோட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். யாரெல்லாம் இதுவரைக்கும் ஏமாந்திருக்கிறார்களோ அவர்களை கட்ட திடப்படுத்தும். இனி ஏமாறாமல் மனித உறவிலே, மனித அன்பிலே லயித்து போகாமல் தேவ உறவிலே, தேவ அன்பிலே தங்களை திடப்படுத்திக் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். சிறிது வருமானமாக இருந்தாலும், சிறிது காரியமாக இருந்தாலும் அதை பெருக்கித்தர எங்கள் தேவன் வல்லவர். அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமையாவற்றை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. ஆமென்.